பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கீங்களா? நாம் ஏன் கர்த்தரையே சார்ந்திருக்க வேண்டும்? ஆபிரகாம் கர்த்தரையே சார்ந்ததுனால மிகுதியான நன்மை பெற்றுக் கொள்கிறார். இன்னைக்கு என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை வாசிக்கிற நல்லா கவனிச்சு பாருங்க. அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். இதே அதிகாரத்துல 2 மற்றும் 3ஆம் வசனத்துக்கு கீழே டிஸ்பிளே பண்ணுவாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. ஆபிராம் கர்த்தரோடு கூட ஒரு சில வார்த்தைகளை மனம் கசந்து பேசியிருப்பார். என்ன ஆண்டவரே, எனக்கு குழந்தை பாக்கியத்தினுடைய ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி புலம்பி, என் வீட்டில் இருக்கக்கூடிய வேலைக்காரனுக்கு குழந்தை இருக்குது, அவன் என்னுடைய வீட்டுக்கு சுதந்திரவாளியா இருப்பானேன்னு சொல்லி மனம் கசந்து பேசுகிறார். அந்த மாதிரி மனசு கஷ்டப்பட்டு பேசும்போதுதான் வானங்களையும் பூமி படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆபிராம கம்ஃபர்ட் பண்றார், ஆறுதல் அடையும்படி செய்கிறார். ஆறுதல் மட்டும் இல்ல, வாக்குத்தத்தத்தையும் கொடுக்கிறார். வெளியில வந்து பாரு, வானத்தின் நட்சத்திரத்தை பாரு, என்ன கூடுமானா என்ன, அந்த மாதிரி உன்னுடைய சந்ததியை நான் பெருக செய்வேன்னு சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அதை நிறைவேற்றவும் செய்கிறார். எனக்கு பிரியமான ஜனமே, அதனாலதான் சொல்றேன், ஆபிராம் போல நம்மளும் ஒன்றி வாழும் போது நம்ம எப்பெல்லாம் நம்முடைய லைஃப்ல ரொம்ப ஸ்பிரிச்சுவலா டவுனா இருக்கிறோமோ, ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறோமோ, நம்மை தேற்றுவதற்கும் நமக்கு பலத்தை கொடுப்பதற்கும் தூக்கி விடுவதற்கும் ஒருத்தர் இருக்கிறார். அவருடைய பெயர் தான் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து. ஆபிராம் தேவனை நம்பியே வாழ்ந்து தேவனை சார்ந்தே இருக்கும் போதுதான் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் கூட கர்த்தரையே சார்ந்திருப்போம். அப்பதான் கர்த்தர் நமக்கு சமாதானத்தை அருளச் செய்து, நமக்கு உண்டான தேவைகளையும் பரிபூரணம் அடையும்படி செய்து நன்மையை காண செய்வார். வீடியோ லிங்க் கிளிக் பண்ணி பாருங்க. கர்த்தர் உங்களோட இடைப்பட்டு பேசுவாராக. காட் பிளஸ் யூ.